வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் 18,000 மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த்துக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இல்லை. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 20 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுலேருந்து கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. கேஸ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அதோட உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதேமாதிரி இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே வச்சு பின் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கம் வச்சு இங்கே உங்கள் ஃபோட்டோவை ஒட்ட தான் செய்யணும். ஓகேங்களா? இங்கே உங்களுடைய பெயரை கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ உங்களோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜை இங்கே ஃபில் பண்ணுங்கள். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட இமெயில் ஐடி இங்கே ஃபில் பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க, என்ன டெஸ்டினேஷன், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஃப்ரம் டு, இதெல்லாமே டேட் ஃபில் பண்ணணும். எத்தனை வருஷம் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணிங்கிற டீட்டெயில்ஸு கொடுக்கணும். இது டிக்ளரேஷன், இது கரெக்டாக இங்கே டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் டெஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அரையன் FO-06 தரைத்தளம் F பிளாக், புதிய மாவட்ட ஆட்சியரக வளாகம், செங்கல்பட்டு 603111 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கர், சூப்பர்வைசர் 2 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது BA சோசியல் ஒர்க்கு அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சோசியாலஜி, சோசியல் சயின்சஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரபிளாக இந்த டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும். அதே மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் சேம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோட்டோ ஒட்டிடுங்க, உங்கள் பேரை கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள், அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதேமாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க சேம் அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இதான் அட்ரஸ். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 20 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜூலை 20 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் கீழ் உள்ள மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் ஒரு மேற்பார்வையாளர் மற்றும் ரயில்வே நிலைய குழந்தைகள் உதவி மையத்தில் ஒரு மேற்பார்வையாளர் போஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கு பணியாளரில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 3 பணியிடங்கள் இருக்குது. இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோம், அதுக்காக அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சூப்பர்வைசரில் 2 வேக்கன்சிஸும் கேஷ் ஒர்க்கரில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர். ஸோ இதில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிராஜுவேஷன் ப்ரிஃபரபுளாக பிஏ சோசியல் ஒர்க்கு அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி அல்லது கம்யூனிட்டி சோசியாலஜி, சோசியல் சயின்சஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். வெயிட்டேஜ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 42 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாத ஊதியம் 21,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் கேட்டிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 42 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி சூட் ஆகிறவங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஜூலை 20 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்குங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ண எந்தவித ஃபீஸஸுமே சொல்லலை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜூலை 20 வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.